ஃப்ளாஷ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகையர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களின் வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் அமைந்த பிரம்மாண்டமான திரைப்படம் தான் நவராத்திரி அப்படிங்கிற திரைப்படம். 1964 வெளியான இந்த திரைப்படத்தை ஏபி நாகராஜன் அவர்கள் இயக்கியிருந்தார். அவருடைய அற்புதமான இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சாவித்ரி, நாகேஷ், மனோரமா, குட்டி பத்மினி, கே சாரங்கபாணி, டிபி முத்துலக்ஷ்மி, சி.கே. சரஸ்வதி, குமாரி ருக்மணி, வி.கே. ராமசாமி, ஈஆர் சகாதேவன், பி.டி. சம்பந்தம் போன்ற பல அற்புதமான நடிகர்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் திரை இசை திலகம் கே.வி. மகாதேவன் அவர்கள். வடிவுக்கு வளைகாப்பில் நஷ்டத்தை சந்தித்த ஏபிஎனுக்கு கை கொடுத்து தூக்கிவிடும் தூய உள்ளம் சாவித்ரிக்கு இருந்துச்சு. அதற்காக தூக்கத்தையே மறந்து அதுவரையில் கடைபிடித்த கொள்கையையும் தியாகம் செய்தார் நடிகையர் திலகம். இரவு ஷூட்டிங்கில் நடிப்பதை நான் பொதுவாக விரும்புவதே இல்லை. அப்படி நடித்தா மறுநாள் மிகுந்த சோர்வாக இருக்கும். அதற்கு தேவையான ரெஸ்ட்டும் கிடைப்பது அரிதாகவே இருந்துச்சு. கூடிய வரையில் இரவு ஷூட்டிங் வேண்டாம், முகத்தின் பொலிவு கெட்டு சீக்கிரம் முற்றி போய்விடும் என்று அடிக்கடி என்னுடன் நடித்த என்.டி. ராமாராவும் நாகேஸ்வர ராவும் சொல்வது உண்டு. அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. என்னுடைய முகம் கள்ளமில்லாத குழந்தை முகமாக இருக்கிறது என்று பல ரசிகர்கள் குறிப்பிடுவது உண்டு. அதற்கு காரணம் நான் கூடிய வரை இரவு ஷூட்டிங்கில் மேற்கொள்ளாதது தான் அப்படின்னு சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. நவராத்திரியில் நடிக்கிற போது அது அண்ணனின் 100வது படம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதான். சிவாஜியோடு யார் நடித்தாலும் அவரது நடிப்புக்கேற்ற ரியாக்ஷன் பண்ணியே ஆக வேண்டும். அவர் கூட நடிப்பது ரொம்பவும் எளிதானது. நாம் டல்லாகி விடக்கூடாது என்ற வீம்பும் பிடிவாதமும் கூட நடிப்பவர்களுக்கு தானாகவே வந்துடும். சத்யவான் சாவித்ரி தெருக்கூத்தை முழுக்க முழுக்க அவரிடமே பாடம் பண்ணி கொண்டு நடித்தேன். காரணம், தெருக்கூத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. வந்தேனே வந்தேனே ராஜாதி ராஜன் மகன் மகராஜன் பிறந்ததாலே ராஜாதி ராஜன் வந்தேனே வந்தேனையா என்று நின்று சபைக்கு வந்தனம் தந்தேனையா என தொடங்கும் தெருக்கூத்து சிவாஜி சாவித்ரியின் ஜோடிக்கு அவங்களுடைய குரலிலேயே முழுவதும் பாடப்பட்டது. இடையிடையே வசீகர வசனங்களும் நிறைய இருக்கு. தங்க சரிகை சேலை எங்கும் பளபளக்க என கூத்தில பாடியவாறே தோன்றும் சாவித்ரியின் தஞ்சாவூர் பொம்மை போன்ற பாந்தமான தோற்றமும் அங்க அசைவுகளும் காட்டும் முக பாவங்களும் சுவாமி என்று இழுத்து கூப்பிடும் அழகும் கைக்குட்டை வீசி ஆடும் ஆட்டமும் கூத்து முடிந்ததும் மூச்சு வாங்க போடும் கும்பிடும் அபாரமாக அமைஞ்சிருக்கும். எத்தனை முறை பார்த்தாலும் நம்ம யாருக்குமே திகட்டாத காட்சி தான் அது. தமிழ் சினிமாவில் சிவாஜி ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ஒவ்வொரு படங்களில் பண்ணுவதுமே ரொம்ப ஸ்டைலாக தான் இருக்கும். இந்த படத்தில் வரும் இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் பாடலையும் பாட்டுக்கு சிவாஜியின் மிரள வைக்கிற விழிகளையும் போதையில் அவர் படியில் நடக்கிற விதத்தையும் பார்த்தால் மிரண்டு தான் போவோம். நாமே மிரளுவோம் அப்படின்னா வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கும் சாவித்ரியின் மனநிலையை கற்பனை செஞ்சு பாருங்க. அரண்டு போய் திருன்னு முழிச்சபடி சாவித்ரி அவர்கள் இந்த பாடல் காட்சியில் தோன்றுவாங்க. நவராத்திரியில் கதாநாயகியாக சாவித்ரி ஜே என்று நடிச்சிருக்காங்க அப்படின்னு அன்றைய நாட்களில் பத்திரிகையில் பாராட்டி எழுதியிருந்தாங்க. பீம்சிங்க்கு பிறகு ஏபிஎன் இயக்கத்தில் சிவாஜி சாவித்ரி தொடர்ந்து சங்கமித்தனர். நவராத்திரியை அடுத்து வரலாற்று காணாத ஆன்மீக பிரம்மாண்டமாக திருவிளையாடல் திரைப்படம் உருவானது. பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சம்பவங்களில் டாக்டராக வரும் சிவாஜியை அவர் முன்னிலையிலேயே சில காட்சிகளில் குறும்பாக இமிட்டேட் செய்து நடித்தேன். நான் அவ்வாறு நடிப்பதை அவர் ஆர்வமாக ரசித்து பார்த்து கொண்டிருந்தார். எத்தனை பெரிய நடிகர் சிவாஜி! நான் அவரை கேலி செய்வதாக நினைக்காமல் பெருந்தன்மையுடன் தன்னை பாராட்டினார். ரசிகர்களும் அதற்கு கலகலப்பாக கைத்தட்டினாங்க. மற்ற பிரபல ஹீரோக்களிடம் அது சாத்தியமா என்ன என்று சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.